நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம். அன்பான மகர ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவான ராசி பலன்களை பற்றி ஜூலை மாதத்துக்கான மிகவும் விரிவான நல்லதொரு பலன்களை இந்த ஜூலை மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. 1/7/2024 திங்கட்கிழமையில் இந்த மாதம் பிறக்கின்றது. திங்கட்கிழமை என்பதே மகர ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளிலே இந்த மாதம் என்பது திங்கட்கிழமையிலே பிறக்கின்றது. ராசி மேச ராசியாகவும் லக்கணம் மீனம் தன் மகர ராசிக்கு முயற்சி சாணத்திலே லக்கணம் விழுந்து லக்கணம் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. நட்சத்திரம் அஸ்வினி 3ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும், திதி தெய்வம் யமன் மற்றும் துர்கையாக வனவந்த அற்புதமான கரணம் பத்திரை கரணத்திலும், யோகம் சுகர்மம் யோகத்திலும், யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மகர ராசி என்பதே தத்துவார்த்த ரீதியிலே 10ஆம் இடத்திலே பிறந்த உங்களுக்கு தொழில் வேலைகளிலே மிகவும் நேர்த்தியாகவும், மகர ராசிக்கு 6ஆம் இடம் என்பது புதனுடைய ராசியாக இருக்கின்றதும், புதன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. இந்த மாதத்திலே ரோண சத்ரு ஸ்தானாதிபதி எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய, கடன் நோய் எதிரிகளை சந்திக்கக்கூடிய மகர ராசிக்கு புதன் பகவான் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றது என்பது சற்று வலுவிழந்த நிலைமையாக இருக்கின்றது. கணவன் மனைவி, கூட்டாளி, பொதுமக்களின் தொடர்புகள், கணவன் மனைவிகளிலே சண்டை சச்சரவுகள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதத்திலே புதன் பகவான் 1 மாத காலம் உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருந்து சஞ்சரிக்கின்றது என்பது பெரும்பாலும் கூட்டாளிகள் பொது தொழிலில் இருப்பவர்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு இந்த புதன் பகவான் சற்று குழப்ப நிலையை, மனநிலையை பாதிக்க செய்வார். இந்த அமைப்பில் இருந்து விடுபட நிதானமும் பொறுமையும் கடமையும் கடைபிடித்தால் நல்லதொரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. மிகவும் அற்புதமான இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு, அதாவது மகர ராசியிலே 3 நட்சத்திரம் இருக்கின்றது. உத்திரம் 2, சூரிய பகவானுடைய உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு பலனாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. திருவோணம் 1, 2, 3, 4 பாதமும், அவிட்டம் 1 பாதம் 2ஆம் பாதமும், 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதத்திலே முயற்சி சாணத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், கோச்சார இலக்கணமும் அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றதும், ராசி 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கின்றதும், சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கின்றதும் மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை தரப்போகின்றது. மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான், மகர ராசிக்கு விரையாதிபதி, முயற்சி சாணாதிபதி என்று சொல்லுகின்றவர் பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த ஜூலை மாதம் என்பது மிகவும் நல்ல விதமான பரிபூர்ணமான நல்ல யோகங்களை கொடுக்கின்றது. மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றதும், பஞ்சமஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், உயர்வுகள், வெளிநாடு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று வருகின்றதற்கு நல்லதொரு யோகமாகவும், விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவானை இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதுனால வெளிநாடு சென்று வருவதற்கு நல்லதொரு யோகங்களையும் இங்கே கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் இங்கே புஷ்கரண வம்சத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது மகர ராசிக்கு நடக்கப் போகின்றது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதும், அஷ்டமஸ்தானத்தை ராசிநாதன் சனி பகவான் பார்க்கின்றது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே 2ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றதுனாலையும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதும், சனி பகவான் 3 கிரக பார்வை என்பது மகர ராசிக்கு பரிபூர்ணமாக லாபஸ்தானம் சென்று கொண்டு இருக்கின்றதுனாலே மூத்த சகோதர சகோதரிகளிடம் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், சுகஸ்தானத்திலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அங்கே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றமும் உயர்வும் கொடுக்கின்ற மாதமாக ஜூலை மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 5ஆம் இடம் குரு பகவான் இருக்கின்றதுனாலே
மகர ராசிக்கார குழந்தைகள் வெளியூர் சென்று படிப்பதற்கும் நல்லதொரு அமைப்பாக இந்த ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது. அவர் முயற்சி சாணாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பரிபூர்ணமாக ரிஷப ராசியிலேயே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே பார்வை கிடைக்கின்றதுனாலையும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதும் ராசியை பார்க்கின்றதுனால மிகவும் அற்புதமான ஒரு யோக மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாதம் நடக்கப் போகின்றது. மகர ராசியை பொறுத்தவரை வாக்குஸ்தானத்திலேயே ராசிநாதன் இருக்கின்றது என்பது சற்று தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் பலமாக ஸ்திர ராசியிலே இது ஒரு லாபஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு நிலையில் லாபத்தை பற்றி மூத்த சகோதரனின் அன்பு ஆதரவுகளை பற்றியும் மிகவும் அற்புதமாக சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்தில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு வேலை தொழில்களிலே அதிகமாக நாட்டமும் கவனமும் ஆர்வமும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியிலே 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசிநாதன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கின்றதுனாலே நல்லதொரு வீடு வாகனம் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் சரராசியிலே பலம் பெற்று ராசிநாதன் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானம் வீடு வாகனம் வண்டிகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலம் பெற்று ஆட்சி பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலையும் 7ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்தம் தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ராசி 6ஐ பற்றி குறிக்கக்கூடியது நீர் ராசியாகவும் மோட்ச ராசியாகவும் இருக்கின்றது. தாய்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி செவ்வாய் பலம் பெற்று பார்க்கின்றதுனாலேயும் கணவன் மனைவிக்குள்ளிலே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செவ்வாய் பார்க்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி மகர ராசியிலே பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றதுனாலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஒழுவிலே இருக்கின்றதுனால மகர ராசியை பொறுத்தவரை நல்லதொரு வீடு சொத்து சுகங்கள் மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. முயற்சி சாணாதிபதி நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிந்திக்கவும் செயல்படவும் அதை நடத்துவதற்கு முயற்சி சாணம் பலமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த முயற்சி சாணாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய தனக்காரவன் புத்திரக்காரவன் ரிஷபராசியிலே பலம் பெற்று இது ஒரு ஸ்திர ராசியாக நிரந்தரமான அழகு நிறைந்த சுக்கிரனுடைய ராசியாகவும் சுக்கிரனும் பலம் பெற்ற ருணரோண சத்துருஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனால பெண்களால் நல்லதொரு ஆதாயம் வேலை தொழில்களிலே நல்லதொரு உபரி வருமானங்கள் கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் பாகிஸ்தானத்திலே குருபகவானுடைய பார்வை இருக்கின்றதுனாலையும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு நல்லதொரு உறுதுணையான ஒரு ஜூலை மாதமாக பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு நிரந்தரமான இது லாபஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் கோயிலின் கலசத்தை போன்று இருக்கக்கூடியதும் மகர ராசியிலே பிறந்தவர்கள் கோயில்களிலே சென்று வர வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 2ஆம் இடம் மூத்த சகோதரன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானத்தை பற்றி குறிக்கின்ற இந்த லாபாதிபதி சனி பகவானும் அங்கே ஆட்சி வடிவில் மூலத்திரிகோண வடிவில் இருக்கின்றதுனாலேயும் சனியின் பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே இங்கே செவ்வாய் சனி சேர்க்கை என்பது சற்று பலகீனத்தை கொடுத்தாலும் வீடு வாகனம் வண்டிகளிலே நல்லதொரு உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அதே இடத்தில் இரவு நேரங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் பார்க்கின்றது என்பது மகர ராசிக்காரர்கள் இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனம் நிதானமாகவும் இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே குருவின் பார்வை உங்களுக்கு ராசியை பலப்படுத்துகின்றதுனாலே நல்லதொரு அற்புதமான ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சாரத்திலே இந்த லக்கணம் என்பது மீன லக்கணமாக அமைய பெற்று ராகு 3ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே சுக்கிரனும் இங்கே குருவின் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அவர் 5ஆம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதியும் மகர ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே புதனுடைய கன்னி ராசியிலேயே சுக்கிரன் சூரியன் கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய
விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனால வெளிநாடு யோகங்கள் கிடைக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றதுனால நடக்காத காரியங்கள், குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அதுவும் இந்த குரு பகவான் என்பது சந்திரனுடைய 7ஆம் இடத்தை நட்சத்திர சாரத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை மகர ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக இந்த ஜூலை மாதம் 1/7/2024 திங்கட்கிழமையில் பிறக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே சற்று கருத்து வேறுபாடுகள் இந்த புதன் பகவான் சஞ்சரிக்கின்றதுனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மாற்றங்கள், குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. ஆகையால் மகர ராசியில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சற்று கூட்டாளி, பொது இடங்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். 6ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே வேலை தொழில்களிலே அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே உங்களுக்கு மகர ராசி அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து இருக்கின்றதுனாலே வேலைகளிலே ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் நல்லதொரு உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து லாபசானமாக வருகின்றதுனாலே நல்லதொரு யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசியை பொறுத்தவரை எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத குணத்திலே இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலையும் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் சனி பகவானுடைய பார்வை இருக்கின்றதுனால லாபஸ்தானத்திலே செவ்வாய், சனி, குரு 3 கிரகங்களின் பார்வை லாபஸ்தானத்திலே விழுகின்ற இந்த அற்புதமான அமைப்பு என்பது ஜூலை மாத ராசி பலன் என்பது மகர ராசியை பொறுத்தவரையில் அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் கேது தடுக்கின்ற அனைத்து காரியங்களையும் சுபபலனாக மாற்றுகின்ற குரு பகவானுடைய பார்வை விரையாதிபதி பார்க்கின்றதுனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மிகவும் நல்லதமான உன்னதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மகர ராசிக்கு மிகவும் இந்த ராசி என்பது தொழிற்சாலனத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு மாற்றம், தொழில்களிலே, வேலைகளிலே நல்லதொரு உயர்வுகளையும் அற்புதமான மாற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.